வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான விவாதம் ஆரம்பம். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுமாறு கோரி ஆர்ப்பாட்டம். நேபாளத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3200 உயர்வு. வீட்டு திட்டம் வழங்குமாறு கோரி முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஊடகங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலான சரத்துகள் நீக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தலையீட்டை அடுத்து இந்த சரத்துகள் நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சபையில் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஆரம்பத்தில் சமர்ப்பித்த சட்டமூலத்தில் இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் பின்னர் மேற்கொண்ட திருத்தங்களிலேயே இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா சபையில் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் இந்த சரத்துகள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் சபையில் மேலும் குறிப்பிட்டார். நிறைவேற்றி ஜனாதிபதி முறையின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முன்னர் ஊடகங்கள் தொடர்பான சரத்து சட்டமூலத்திலிருந்து நீக்கப்பட்டதாக பிரதமர் சபையில் அறிவித்தார். இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவளிப்பதனூடாக வரலாற்று ரீதியான இந்த செயற்பாட்டில் பங்கு கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இது தமக்கு மாத்திரமல்லாது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக அமையும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பிரதான 2 வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நிறைவேற்று அதிகார முறையை இல்லாது செய்வது குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது. தனக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் வாக்களித்த 120 லட்சம் பேரின் தேவை நிறைவேற்று முறையை ஒழிப்பதாக அமைந்திருந்ததாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். எனவே இது முழு நாட்டு மக்களின் வெற்றியாக கருதுவதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சுதந்திரம், ஜனநாயகம், மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், நல்லாட்சி, இன்றைய சமூகம் மற்றும் எதிர்கால சமூகம் என்பவற்றை கருத்தில் கொண்டு 19வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று நிறைவேற்றப்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். இங்கு கட்சி பேதங்களின்றி அனைவரும் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் இன்று 19வது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் இது தொடர்பில் இன்றைய நாள் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு நாளைய தினம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.